ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ நம்ம வந்து திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து 20வது தலைப்பான எல்லாம் வல்ல சித்தரான படலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்து தான் படிக்க போகிறேன். ஏன்னா இறையனார் வந்து இங்கே சித்தர் வேடம் பூண்டு மதுரை எம்பதிக்கு வருகிறார். எதற்காக வருகிறார் அப்படின்னு கேட்டால், அபிஷேக பாண்டியரும் பாண்டிய நாட்டில் உள்ள நல்லோர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அபிஷேக பாண்டியருக்கும் பாண்டிய நாட்டில் உள்ள நல்லோர்களுக்கும் இம்மை மறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டையும் கடந்த அந்த ஒரு உன்னத ஒரு நிலை அப்படிங்கிறத அவர்களுக்கு காட்டி அருள வேண்டும், அவர்களுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காக குறிகுணம் கடந்த உருவினை உடைய ஒரு சித்தர் வடிவு பூண்டு மதுரை எம்பதிக்கு வருகிறார். வந்தன்ன என்ன பண்ணுகிறார் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வர்றார், ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், நல்ல வட்டமாக கட்டிய நீண்ட சடை, சரிங்களா, விபூதியின் மேலே வந்து திலகம் தரித்த நெற்றி, இரு குண்டலங்கள் தரித்த திருச்செவி, படிகை மாலை தரித்த கழுத்து, சரிங்களா, பூநூல் அணிந்த திருமார்பு, திருநீற்று பொக்கணம், அதாவது திருநீர் பொட்டலம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா பெரியவங்க, ஸோ அந்த திருநீர் பொட்டலம் இருக்குது. அது வந்து வலத்தோலில் இருக்கான். யோக பட்டம் தரித்த இடத்தோலாம், மழு மழு கொடரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மழுவும் இடையிடையே ஒரு பிரம்பு வெடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பூன் போட்டிருப்பாங்க. அது வந்து பொன்னாலான பூன் போட்ட அந்த பிரம்பும் மழுவும் அந்த பொன்னாலாகிய அந்த பிரம்பும் கொண்ட திருக்கை, புலித்தோலில் செஞ்ச ஒரு அரஞ்ஞான் கயிறு, புலித்தோலான ஒரு கௌபீனம் கோவணம், சரிங்களா, புலித்தோல் ஆடையும், கண்டோர் கழிக்கும் வண்ணம் பார்க்கறக்கூடியவங்க வந்து அப்படியே மனமகிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல இறுக கட்டிய உதரபந்தனமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதரபந்தனம்னு என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ உதரபந்தனமும் வேதமாகிய நல்ல கிண்கிணி, வேதம் போல் இருக்கக்கூடிய இனிமையான அந்த ஒரு ஓசையை கொடுக்கக்கூடிய கிண்கிணியும் சிலம்பும் தரித்த பாதுகை, அதற்கப்புறம் நல்ல ஒரு பாதுகையில் மாட்டப்பெற்ற ஒரு திருவடிகள், ஞானாந்த வேதனை தேனை சாரிங்க ஞான தேனை பருகிய மலர்கள் கொண்ட அந்த அந்த ஒரு புன்சிரிப்பை அந்த ஒரு ஒரு ஞானத்தேன் பருகிய அந்த மலர்கள் போல் இருந்தது அவருடைய புன்சிரிப்பு. ஸோ இதுவோடு இருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு திருமேனி பூண்டு, நல்லா அழகான ஒரு முகத்தோட இறையனார் வருகிறார். அதாவது எப்படி இருந்தார் அவர் பார்க்கறதுக்கு, பின்ன அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் முன்னமே அதை சொல்கிறேன். ஆண்களே வந்து அடடா பெண்ணா பிறக்கலையேன்னு ஏங்கிட்டாங்களாம். இவரை பார்த்து ஆண்கள் ஏங்குனாங்களாம், என்ன நாம் பெண்ணா பிறக்கலையே, பெண்ணா பிறந்திருந்தாவது அவர் கூட போய் நல்லது ஒரு வாழ்ந்திருக்கலாம்னு அப்படி ஆண்கள் ஏங்கினா, அப்படி ஒரு மெய் மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு தோற்றத்தோடு அவர் ஒரு சித்தர் வடிவு கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார். எந்த இடத்துக்கு வர்றார்? மதுரை எம்பதிக்கு வருகிறார். சும்மா இருந்தாரா? இல்லை. ஒரே நொடிப்பொழுது கூட சும்மா இல்லை. கடை வீதியில் சுத்துறார், சித்திரக்கூடத்தில் சுத்துறார், நாற்சந்தியில் சுத்துறார், நாலா முற்றத்திலையும் சுத்துறார், உப்பரிகை, மாளிகை, திண்ணைகள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சுத்துறார். திடீர்னு இருக்கக்கூடிய ஒரு தெற்கு திசையில் இருப்பார், திடீர்னு அங்கே போய் இருக்கிறவங்க வடக்கு திசைக்கு போயிடுவார். மேற்கு திசையில் இருப்பார், திடீர்னு பார்க்க கிழக்கு திசைக்கு போயிடுவார். எங்கே இந்திரஜாலமாக இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற போல அளவுக்கு இங்கிருந்து அங்கே இருக்கிறார், அங்கிருந்து இங்கே இருக்கிறான்னு நாலா திசைகள்லையும் அவர் எப்போ நினைக்கிறார் அங்கே போவார் வருவார். இப்போ தாங்க பார்த்தேன் காணோம், இல்லை அங்கே போயிட்டாருங்க, அந்த மாதிரி இந்திரஜாலமாக இது அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு இருந்தாப்புல ஒரு தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மலையில் போய் உட்காந்துக்கு வரான். மக்கள் எல்லாம் அந்த மலைக்கு வாங்க அப்படின்ட்டு வராமா பார்க்கறதுக்கு. அப்போது அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையும் தூரத்தில் இருக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாராம். பக்கத்தில் இருக்கிற மலை எதுடா அவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற மலை தூரமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவாராம். நல்ல ஒரு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வயதானவர்கள் மாதிரி காட்டுவாராம். வயதானவர்கள் எல்லாத்தையும் குழந்தைகளாக காட்டுவாராம். ஆணை பொண்ணாக்கி பொண்ணை ஆணாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை பண்ணுவாராம். மலட்டுத்தன்மை உள்ள அந்த மக்கட்பேறு இல்லாத பெண்களுக்கு மக்கட்பேறு கிடைப்பதற்குண்டான அந்த வழிவகையெல்லாம் செய்து கொடுப்பாராம். கூன், குருடு, செவிடு, பேடு, முடம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிலையெல்லாம் மாற்றி கொடுப்பாராம். 4 வகை உலோகங்களையும் பொன்னாக்கி செய்து காட்டுவாராம். செல்வமுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையுமே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு நிறையும் வர அளவுக்கு பண்ணுவாராம். நண்பர்களுக்கு இடையே வந்து ஏதாவது ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி போரிட செய்து பகை ஊட்டி விட்டுருவாராம். ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு பாருங்களேன். அப்போது எட்டி மரத்து காய் வந்து என்றைக்குமே கசக்கும் அப்படிம்பாங்க. அந்த எட்டி மரத்து காயவே வந்து நல்லா அழகாக பழுத்து சுவை மிகுந்த பழமாக இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருவாராம். அதற்கப்புறம் காலமில்லாத காலத்தில் வைகை ஆற்றில் வந்து நீர் பெருக்கி ஓடச் செய்வாராம். ஓடின நீரை திருப்பியும் வற்றுவதற்கு உண்டான வேலையும் செய்வாராம். நல்ல இனிய சுவையுடைய நீரை வந்து உப்பு கரிக்கிற நீராக செஞ்சு வச்சுருவாராம். உப்பு கரிக்கக்கூடிய கடல் நீரை வந்து இனிமையான சுவை இருக்கக்கூடிய நன்னீராக மாற்றிடுவாராம்.
அதற்கப்புறம் ஒரு மாத்திரைக்கோல் அப்படிங்கிறது இப்படி வானத்தில இப்படி வீசி எறிஞ்சு, அதன் மேல ஒரு ஊசி அப்படி நிலைநாட்டி, அந்த ஊசியில இப்படி கட்டவிரல வெறும் ஒரு ஊசியில வந்து இப்படி கட்டவிரல் மேல நின்னுட்டு இருப்பாராம். தலைகீழா தலையில நின்னு நாட்டிய நர்த்தனமெல்லாம் அந்த ஊசி மேல நின்னு அப்படியே ஆடிட்டு இருப்பாராம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஆகாயத்தில கருடன் போல பறந்து போயி, அந்த இடியெல்லாம் இடிக்க வச்சு, அந்த மேகத்த வந்து இப்படி கையில எடுத்து இப்படி பிழிஞ்சு நீர் வர வைப்பாராம். கீழ வந்ததுக்கப்புறம் அந்த மேகத்த உட்டுருவாராம். மேகம் அப்படியே மேல போயிருமாம். திரும்பியும் பார்த்தோம்னா, ராத்திரி நேரத்தில சூரியன வர வைக்கிறது, காலையில நேரத்தில சந்திரன் வரும்படி செய்வது, நெருப்பு, நீர் அதனுடைய தன்மைகளை மாத்தி செய்வது, மலரையும், காயையும், கனிகள் இல்லாத நாள்ல மலரை பூக்கச் செய்து, அதனுடைய நறுமணத்த எல்லாத்தையும் வர வைப்பது, நல்லபடியே கண்ணுல அப்படியே பிழை வழியக்கூடிய அளவுக்கு குடு கிழவனா இருக்கக்கூடிய வயோதிகர் எல்லாத்தையுமே இளமை பருவத்திற்கு மாத்தி விடுவது, அவருடைய மனைவியும் இளமை பருவத்திற்கு மாத்தி, அவர்களுக்கு பிள்ளை பேறு பெறுவதற்காக உண்டான அந்த திருநீர் குடுப்பது. சரிங்களா? அதற்கப்புறம் என்ன பண்றாங்க? அ ஆகர்ஷணம், அ அதிர்ச்சியம், அச்சனம், வசியம், வாதம், வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து செய்வது. கல்வி கல்வி அறிவே இல்லாதவர்களுக்கு நல்ல படித்த மேதை போல் ஆவதற்கு உண்டான வரத்திற்கு உண்டான விபூதி தருவாராம். அப்போ அ பாண்டியன் வந்து தன்னுடைய பூங்காவுல காதல் மகளிரோடு விளையாண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்துல இதெல்லாம் பாண்டியருக்கு இன்னும் தெரியல. அவரு அங்க ஜாலியா இருக்கிறாரு. இங்க வந்து இவரு இந்த சித்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? தென்னை மரத்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பனை மரமா மாத்திருவாராம். மரங்கள், விலங்குகள், அதற்கப்புறம் பறவைகள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா மாத்தி விட்டுருவாராம். பறவைய விலங்காக்குறது, விலங்க பறவையாக்குறது, மரத்த விலங்காக்குறது, இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாராம். இந்த மாரி எல்லாம் இது பண்றது. அதற்கப்புறம் அ என்ன சொல்றது? இதெல்லாம் மத்தவங்க பார்க்கும்போது நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. அப்போ கண்ட வே க இ இதெல்லாம் என்னய்யா இது? அவரு பண்றது தொந்தரவா யாருக்குமே இல்ல. இதான் அங்க பியூட்டியே. யாருமே இவரு பண்றது தொந்தரவா நினைக்கல. கண்டோர் களிக்கும் வண்ணம், மகிழ்ச்சி அடையக்கூடிய வண்ணம். அங்க இருக்கக்கூடியவர்கள் இவரு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இனிமையாக தான் இருக்கு. எல்லாமே எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா மனசுல புரிஞ்சுக்கணுங்கிறத பார்த்துக்கங்களேன். அப்போ இதுபோல அப்பதான் இந்த இடத்துல தான் அந்த வார்த்தை வரும். ஆண் மக்களும் நினைத்தார்களாம், நான் வந்து பெண்ணாக பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல, அந்த நினைத்த ஒரு நினைப்போட இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவரு அப்படியே இருந்தாராம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவரு திருவிளையாடல் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய ஆ செய்தி வந்து பாண்டியருக்கு வந்து காதுக்கு எட்டுது. சரிங்களா? இப்ப பாண்டியருக்கு எட்டும்பொழுது, "யார் இது? நல்ல ஒரு அற்புதமான ஒரு சித்த புருஷர் நம்மளுடைய நாட்ல இருக்காரே! ஸோ, அவர வந்து நம்ம பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி அபிஷேக பாண்டியர் என்ன சொல்றாரு, தன்னுடைய படைவீரர்களை அழைத்து, அந்த சித்தபெருமானார நம்மளுடைய அவைக்கு அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். வீரர்கள் போறாங்க. வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சித்தபெருமானாருடைய அந்த சித்து வேலைகள்லயும், அவருடைய அழகுல மயங்கி அவர்கள் அப்படியே நின்னுர்றாங்க. அப்ப போன வீரர்கள காணோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், மறுபடியும் அமைச்சர்கள அனுப்புறார். அமைச்சர்கள அனுப்புனோன, அமைச்சர்கள் போய் அவரை வணங்கி நின்று, "சுவாமி இந்த மாதிரி அரசர் தங்களை வந்து அரண்மனைக்கு அழைக்கிறார்" அப்படின்னு சொன்னோன, சித்தபெருமானார் சொல்றாரு, "அரசனால எனக்கு என்னய்யா ஆகப்போகுது? அதெல்லாம் வர முடியாது" அப்படின்றார். இப்போ அமைச்சர்கள் திருப்பியும் போய் அரசர்கிட்ட அப்படியே பணிந்து சொல்லி அவர் முகத்த பார்த்து, "நீ இவரு என்ன சொல்லப் போறாரோ?" அப்படின்னு நிக்கும்பொழுது, அப்படியே அபிஷேக பாண்டியர் அப்படி நிக்கிறார். இதுபோல இம்மை, மறுமை அப்படிங்கிறதை கடந்து நிற்கக்கூடிய ஞானியர்கள், திருமால், பிரம்மா, உருத்திரனையே வந்து அவர்கள் மதிப்பதில்ல. நம்ம என்ன இங்க பூலோகத்தில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அரசன் தானே. நம்மள போய் அவங்க மதிக்க போறாங்க, அப்படின்னு சொல்லி அரசர் அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறார். அவர் மறுமொழி எதுவுமே பேசல. அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ, அத அடுத்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ, இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.